மக்கள் அனைவருக்கும் வணக்கம். பைசா மாஸ்டர் தமிழில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்படி எம்டிஎஃப் அதாவது மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணி ஒரு க்ரோ ஆப்பில் நம்ம கையில் இருக்கிற பணத்தை விட 3.25 மடங்கு அதிகமாக எப்படி ஷேர்ஸ் வாங்குறது அப்படிங்கிறத டெமோ காட்டுறேன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஏன்னா ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். ஒன்று இந்த கார்டில் கொடுக்குறேன், மாதம் 25,000 ரூபாய் எப்படி சம்பாதிக்கிறது எந்த விதமான ரிஸ்க்கும் இல்லாமல் வீட்டில் இருந்தபடியே அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா. சப்போஸ் எம்டிஎஃப் அப்படிங்கிற ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணி என்னென்னலாம் நம்ம எவ்வளோ சம்பாதிக்க முடியும், லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது வித்தவுட் ரிஸ்க் அதுவும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். அதுவும் ஒரு வேளை நீங்கள் பார்க்கலன்னா தாராளமாக அந்த கார்டு கொடுக்குறேன், அதில் போய் பாருங்கள் சரியா? இந்த 2 வீடியோவும் நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டெமோ, லைவ் டெமோ. மார்க்கெட் ஓடிட்டு இருக்கும் போதே நம்ம எம்டிஎஃப் அப்படிங்கிற ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணி எப்படி வாங்குறோம், அதுக்கப்புறம் அதே எம்டிஎஃப்ல இருக்கக்கூடிய அந்த ஷேர்ஸை எப்படி விற்கிறோம். ஏன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். நடுவில் கட் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க, கம்ப்ளீட் வீடியோ பாருங்க, அப்பதான் உங்களுக்கு இது புரியும் சரிங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்ககிட்ட நான் ரிக்வஸ்ட் ஒன்று கேட்குறேன். நான் இவ்வளோ எஃபர்ட் போடுறதே எதுக்குன்னா உங்ககிட்ட இருந்து ஒரே ஒரு லைக் கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காக தான். முடிஞ்சா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க, வேற ஒன்றும் நான் உங்ககிட்ட கேட்கல. உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் நான் எடுத்து கொடுக்கறதுக்கு எனக்கு அது மோட்டிவேஷனாக இருக்கும். புரியுதுங்களா? சரி, இப்போ நம்ம மொபைல் யூஸ் பண்ணி எப்படி ஸ்டாக்ஸ் வாங்குறோம் எம்டிஎஃப்ல, நம்ம கையில் இல்லாத பணத்தை சரிங்களா எக்ஸஸாக எப்படி வாங்குறோங்கிறத பார்க்கலாம். மொபைலில் நான் இப்போ பண்ணுறது அப்படியே உங்களுக்கு ஸ்க்ரீனில் வரும் சரியா? நம்ம இப்போ லைவாக ஓடிட்டு இருக்க மார்க்கெட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஷேர் இல்லை ஒரு 10 ஷேர் வாங்க போகிறோம். எஸ்பிஐ ஷேரை வாங்கி அதே மாதிரி நம்ம அதை விற்க போகிறோம். அது எப்படி வாங்க போகிறோம், எப்படி விற்க போகிறோங்கிறது மட்டும்தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க சரியா? க்ரோ ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களுக்கு ஹோம் பேஜ். இந்த ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிஃப்டியோடைய ரேட்ஸ்லாம் இருக்கும், எவ்வளோ போயிட்டுருக்கு அப்படிங்கிறதெல்லாம். 131 பாயிண்ட் மைனஸில் போயிருக்கு நிஃப்டி, 432 பாயிண்ட் வந்து சென்செக்ஸ் மைனஸ் போயிருக்கு. நம்ம கம்ப்ளீட்டாக இந்த எம்டிஎஃப் அப்படிங்கிற ஃபெசிலிட்டி நிஃப்டியில் மட்டும், அதாவது என்எஸ்சியில் மட்டும் தான் பண்ண முடியும், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பண்ண முடியாது, அதை அலோவ் பண்ணாது. அதனால் நீங்கள் அதை பெருசாக பார்க்க தேவையில்லை, ஜஸ்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரியா? இப்போது நம்ம என்ன பண்ணலாம்னா எஸ்பிஐ தானே வாங்க போகிறோம். எஸ்பிஐ ஸ்டாக்கை நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், நேராக போங்க, எஸ்பிஐ டைப் பண்ணுங்கள், ஸ்டேட் பேங்க் டைப் பண்ணுங்கள், அது உங்களுக்கு வரும். இந்த சர்ச்சில் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போயிட்டீங்க. 941 ரூபா 50 காசு இருக்குது இப்போ மார்க்கெட் ப்ரைஸு. பைங்கிற பட்டனை இப்போ நம்ம கிளிக் பண்ணுறோம். பை பட்டன் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இதை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல சொல்ல மறந்துட்டேனே, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் ஏற்றிட்டு வந்துடணும். ஏன்னா இது வாங்கிறதுக்கு பணம் வேணும் இல்லையா? நம்ம ஒரு பங்காவது நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லையா? நான் என்ன பண்ணுறேன், இதில் ஒரு 5000 ரூபாய் இன்செர்ட் பண்ணுறேன் என்னுடைய அக்கௌண்ட் யூஸ் பண்ணி. ஸோ இப்போ 5000 ரூபாய் நான் ஆட் பண்ணுறேன், சக்ஸஸ்ஃபுல்லி ஆடட். ஓகேங்களா? வேலை முடிஞ்சிச்சு. அடுத்தது இப்போது அமௌண்ட்டு உள்ளே வந்துருச்சு. இப்போ நம்ம ஹோம் பேஜில் இருக்குமா, எஸ்பிஐ ஓப்பன் பண்ணிக்கோங்க. எஸ்பிஐ ஓப்பன் பண்ணிக்கிட்டு அக்கௌண்ட்டில் செக் பண்ணிங்க, பேலன்ஸ் வந்தால் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டேன். இப்போ எஸ்பிஐ ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதுதான் குழந்தைக்கு சொல்லித்தர மாதிரி 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருந்தா கூட போதுங்க. சிம்பிளாக உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறது ஈஸியாகவே புரிஞ்சிடும். ஓகே, 941 ரூபாய் 80 காசு இருக்குது அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். இது நம்ம போய் பை பட்டன் கிளிக் பண்ணுறோம். இப்போ டெலிவரி இன்ட்ராடே எம்டிஎஃப்ல எம்டிஎஃப்ங்கிற மேலே 3வது ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா 3.7 மடங்கு நீங்கள் வந்து எக்ஸஸாக வாங்கிக்கலாம், நீங்கள் எவ்வளோ காசு வச்சிருக்கீங்களோன்னு சொல்லுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், 10 ஷேர் வாங்கிக்கிறேன். 10 ஷேர் வாங்குறேன். மார்க்கெட் ப்ரைஸ்லேயே வாங்கிக்கலாம், நம்ம ப்ரைஸ் எதுவும் ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம். இப்போதைக்கு உங்களுக்கு டெமோ காட்டணுங்கிறதுக்காக வேண்டி நான் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே ஆர்டர் பண்ணுறேன் சரியா? இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம ஒரு ப்ரைஸ் சொல்லி அந்த ப்ரைஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதனால் டைம் இல்லை நமக்கு. இப்போதைக்கு மார்க்கெட் ப்ரைஸில் வாங்கிடலாம். ஓகே, பை பண்ணலாமா? ப்ரொசீட் டு பை கொடுத்தாச்சு. இப்போ உங்களுக்கு இது ஜஸ்ட் ஒரு பாப்அப் தான். இது ப்ரொசீட் டு பை கொடுத்தீங்கன்னா உடனே போய் மார்க்கெட்டில் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணிவிடும். ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல், ஆர்டரே சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு சரிங்களா? ப்ளேஸ் பண்ணலை, ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு. நீங்கள் அப்படியே ஒரு ஸ்க்ரீன்லேயே பார்த்துட்டு வாங்க. இப்போ நம்ம வாங்கின ஷேர் பார்த்தீங்கன்னா 0 ரூபீஸ் ப்ராஃபிட்டில் இருக்குது. கீழே பாருங்கள் என்ன நல்லா இருக்குன்னு. உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 941 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு 80 காசுக்கு பர்ச்சேஸ் ஆகிருக்கிறது காட்டும். ரைட் ஹேண்ட் சைடில் இப்போ என்ன மார்க்கெட் 942 ரூபா 40 காசு இருக்குதுன்னு காட்டும். இப்போ இதுதான் வந்து மார்க்கெட். இதுலேருந்து நம்ம ஹோல்டிங்ஸ் போய் பார்க்குறோம், எவ்வளோ ஹோல்டிங்ஸ் வச்சுருக்கோம். அப்போ ஏற்கனவே நான் வந்து ஒரு ஷேர் வச்சுருந்தேன், அதனால் 11 எஸ்பிஐ ஷேர் உங்களுக்கு காட்டுதாங்க. ஐடிபிஐ ஒரு ஷேர் வச்சுருந்த டெமோக்காக வாங்கி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி இந்த ஆப் மூலமாக சரிங்களா? அப்போ நான் வாங்கின நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் 11 ஆகிடுச்சு. ஏன்னா 10 தான் இன்றைக்கி வாங்கினேன். அதே நீங்கள் வந்து இப்போது பொசிஷன் போனீங்கன்னு வச்சுக்கோங்க,
பொசிஷனில் இன்னைக்கு வாங்கின அது மட்டும் இருக்கு. ஏன்னா அதுதான் லோன் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு ஷேர் வந்து நானா காசு போட்டு வாங்கினது. எம்டிஎஃப் ரிட்டர்ன்ஸ் காட்டுற பட்சத்தில் 9 ரூபாய் லாபம் அப்படின்னு சொல்றதெல்லாம் 7 ரூபாய் லாபம்னு காட்டுது இல்லையா? அதெல்லாம் என்னன்னா மொத்தமாக நான் வாங்கின 10 ஷேர்ல எவ்வளோ ப்ராஃபிட்னு காட்டுது. சப்போஸ் நீங்கள் வந்து வெளியே வரணும்னா எக்ஸிட் பட்டன் கிளிக் வெளியே வரலாம். இப்போ நம்ம இந்த போதும் எனக்கு 10 ரூபாய் லாபம் போதும் நான் வெளியே வந்துடுறேன். ஒரு ஷேருக்கு 10 ரூபாயில் மொத்தமாக வாங்கின ஷேருக்கு 9400 ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருக்கோம் ஷேர். ஆனால் இன்வெஸ்ட் பண்ணது 2500 ரூபாய் தான். அது எத்தனையும் சேர்த்து தான் இப்போ லாபம்னு பார்த்தீங்கன்னா 6 ரூபாய் 50 காசுன்னு காட்டுது. சரியா? இதை நம்ம வேணுமா இல்லை ரிட்டர்ன் பண்ணலாமாங்கிறத நம்ம பிளான் பண்ணிக்கலாம். இப்போ பொசிஷன்ல இருந்து அப்படியே நம்ம வாட்ச் பண்ணுறோம். நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணி வைக்கலாம்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா இப்போ நான் எவ்வளோக்கு வாங்கியிருக்கிறேன்? 941 ரூபாய் 80 காசு வாங்கியிருக்கேன் இல்லையா? 943 ரூபாய், 1 ரூபாய் 20 காசு வந்தால் போதும்னு சொல்லிட்டு நான் ஆர்டரை என்ன பண்ணலான்னா பிளேஸ் பண்ணி வச்சிடலாம். அது எப்போ வருதோ அப்போ சேல் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் போடுறேன் பாருங்க. லிமிட் வந்து 943 ரூபா போட்டுக்கலாம். ஓகேங்களா? போட்டாச்சு. போட்டு செல் பட்டன் கிளிக் பண்ணிட்டேன்னா இது போய் அங்கே உடனே சேல் ஆகிடாது. அங்கே போய் பிளேஸ் ஆகிடும். பிளேஸ் ஆகிட்டு இப்போ நான் கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு ரெண்டாவது செல் ஆப்ஷன் பாருங்க. மேலே ஃபர்ஸ்ட்ல வந்து செல் ஆப்ஷன், பை ஆப்ஷன் கீழே முடிஞ்சு போச்சு. அது கிரீன் ஆயிடுச்சு. இப்போ செல் ஆப்ஷன் வெயிட்டிங்ல இருக்கு. எப்போ 943 ரூபாங்கிறது ரைட் சைட்லேயே போட்டிருக்கான் பாருங்க. ஸோ இவ்வளோ டீட்டெயில் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும். ஆனால் இது வந்து செல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த இடத்துல கீழே காட்டுது இல்லையா அந்த பொசிஷன், அது வந்து ஹைட் ஆகிடும். ஸோ ஹைட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது அது இந்த ரேட்லேருந்து இந்த ரேட்டுக்கு மூவ் ஆகி சேல் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இல்லைன்னா அப்படியே இருக்கும். 2 நாள் ஆனாலும் சரி, 3 நாள் ஆனாலும் சரி, 10 நாள் ஆனாலும் சரி, அதுக்கு இப்போ எங்கேயும் போகாது. ஆர்டர் அப்படியே நிற்கும். எப்போ 43 ரூபா வருதோ, 943 ரூபா வருதோ அப்போ சேல் ஆகும். இதுதான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ இப்போ நம்ம பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ வரணும்னா 12 ரூபா வந்தால் சேல் ஆகிடும். ஆனால் 12 ரூபா ரீச் ஆகல. 4 ரூபா 50 காசு அந்த ரேஞ்சு தான் இருக்குது. 10,495 ரூபா மொத்தம் 11 ஸ்டாக்கை சேர்த்து அப்படி என்னோட ஹோல்டிங்ஸில் அப்படியே ஹோல்டில் நிற்கிது. இதெல்லாம் வந்துட்டு லைவ் டெமோ காட்டுறேன். நான் உங்களுக்கு எதுவுமே மறைச்சி எதுவும் இல்லை. என்னோட அக்கௌண்ட்டில் ஏதாவது நான் பிளர் பண்ணியிருக்கேன்னா பாருங்க, உங்களுக்கு ஓப்பனாகவே காட்டுறேன். நீங்கள் பாருங்கள். இதுதான் இந்த அக்கௌண்ட்டை நான் உங்களுக்கு சொன்ன அதே ஆப்பை நான் டவுன்லோட் பண்ணி நான் அதில் அக்கௌண்ட்டில் டெமோ பார்த்து புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு இப்போ நான் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன். சரியா? இப்போ நான் இவ்வளோ தான் ரேட் இருக்குது. இப்போ திடீர்னு பாருங்கள் இங்கே ஹைட் ஆயிடுச்சு. ஆர்டரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்தது இப்போ இல்லை. ஏன்னா உங்களுடைய செல் ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. 943 ரூபா வந்து வித்துறணும்னு சொன்னீங்கல்ல, அது வித்துருச்சு. அது பாருங்க, வித்து முடிச்சாச்சு, க்ளோஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல் வந்துருச்சு. இப்போ அந்த 12 ரூபாய் உங்களோட ப்ராஃபிட். இந்த ப்ராஃபிட்டு நான் 12 ரூபாய்க்குலாம் இந்த வேலையை யாரும் செய்யக்கூடாது. சும்மா ஒரு கணக்குக்காக இப்போ உங்களுக்கு டெமோ கட்டணும் ட்ரை பண்ண 12 ரூபாய் நம்ம வந்து ப்ராஃபிட் earn பண்ணிடுறோம். அதாவது ஒரு ஷேரில் 1 ரூபாய் 20 பைசா, 10 ஷேருக்கு 12 ரூபாய் நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம அக்கௌண்ட்டுக்கு அந்த பணம் வந்து வந்துடும். இப்போ வராது, ஒரு 2 டேஸில் அது செட்டில் ஆகும். ப்ராஃபிட் மட்டும்தான் வரும். ஏன்னா நம்ம கொடுத்த 5000 ரூபாய் அப்படியே அக்கௌண்ட்டில் தான் இருக்குது. அதனால் நம்ம அதை பற்றி பயப்பட தேவையில்லை. இதில் இன்ட்ரெஸ்ட்டு சார்ஜஸ் இதெல்லாமும் சார்ஜ் பண்ணுவாங்க. அப்புறமா ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு லோன் கொடுத்தாங்க இல்லையா, அதுக்கு என்ன சர்வீஸ் சார்ஜ் எடுப்பாங்க, ப்ரோக்கரேஜ் எடுப்பாங்க, அப்படி எல்லாமே இருக்கும். அது எல்லாமே கூட நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். லாங் டேர்முக்கு போகும்போது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. இன்றைக்கே வாங்கி இன்றைக்கே விற்றனா அது யூஸ் கிடையாது. ஸோ ஒரு 10 நாள் 15 நாள் கழிச்சு நல்ல மார்ஜின் வச்சு ஒரு 50 ரூபா ப்ராஃபிட் வச்சு இல்லை 30 ரூபா ப்ராஃபிட் வச்சு நீங்கள் விற்கும்போது உங்களுக்கு 100% சொல்கிறேன் நல்ல ப்ராஃபிட்லேயே நீங்கள் மூவ் ஆவீங்க. இதெல்லாம் தான் உங்களுக்கு ஈஸியான ப்ரொசீஜரை நான் உங்களுக்கு இதை ஒன்று ஒன்றா காட்டிட்டு வரேன். சரிங்களா? இப்போது நீங்களும் க்ரோ ஆப் டவுன்லோட் பண்ணலன்னா தயவு செஞ்சு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இம்மீடியட்டாக டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்டாக்குன்னு சொல்லலை, எந்த ஸ்டாக் வாங்கணுமோ ஒரு டெமோ மட்டும் பண்ணி பாருங்கள். ஒரு 1000 ரூபாய் இன்செர்ட் பண்ணி இல்லை ஒரு 500 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அது மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ஷேர் வாங்குங்க, விற்று பாருங்கள். ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இவ்வளோ ரூபாய் நம்ம வாங்கணும், இவ்வளோ ரூபாய் விற்றோம் அப்படிங்கிற ஐடியா கிடைக்கும். இப்போ நான் வந்து 941 ரூபாய் 80 காசுக்கு வாங்கினேன், 943 ரூபாய்க்கு விற்றுட்டேன். திரும்பி பாருங்கள் மார்க்கெட்டு 941 ரூபாய் 50 காசு ஆகிடுச்சு. ஸோ இதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ மார்க்கெட் கொஞ்சம் முன்ன பின்ன மாறுறதை வச்சு நிறைய பேர் பெரிய அளவுலாம் ப்ராஃபிட் எடுக்கிறாங்க. நம்ம அந்த மாதிரி டெய்லி ட்ரேடிங் இன்ட்ராடே பண்ணவே கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ஒர்க் அவுட் ஆகாது. நான் உங்களுக்கு எஜுகேட் பண்ணுறேன்னா உங்கள் லைஃப்பில் நல்லா இருக்கணும், லாங் டேர்முக்கு நல்லா இருக்கணும், டென்ஷன் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறதுக்கு தான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரிலாம் நான் உங்களுக்கு எந்த விதமான இதுவும் கொடுக்க மாட்டேன். ஸோ நம்ம வேலையை முடிச்சாச்சு. ஸோ இப்போ இந்த ஹோம் பேஜுக்கு வந்துடலாம். இது மாதிரி நீங்களும் தொடர்ந்து என்ன பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஒரு 1 or 2 ஸ்டாக்ஸ் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நான் எவ்வளோ டீட்டெயில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு எப்படி இந்த க்ரோ ஆப்பை ஆப்ரேட் பண்ணணுங்கிற ஃபுல் டெமோ கொடுத்துட்டேன்.
அடுத்தது இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னும் கொஞ்சம் பல்காக ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இப்போ டிசம்பர்லேருந்து ஜனவரி வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக சொல்ல டிசம்பர் டு ஜனவரி மார்க்கெட் வந்து ஒரு 5-8% க்ரோ ஆகும். ஏன்னா டிசம்பர் இந்த கிறிஸ்மஸ் டைம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கவங்களாம் கிறிஸ்மஸ் அப்போ தான் போனஸ் இதெல்லாம் வரும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமாக செலவு பண்ணுவாங்க. மக்களுடைய செலவழிக்கும் திறன் அதிகமாகும் போது பொதுவாகவே இந்த டிசம்பர் மாதத்தில் கொஞ்சம் ஃப்ளோ நல்லா இருக்கும். ஒரு 5-8% ஃப்ளோ நல்லா இருக்கும். இப்போ இருக்கிற நவம்பர் மாதத்தோட கம்பேரிசனில் இன்னும் டிசம்பர் வரைக்கும் இன்னும் ஒரு 8% வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட் மேலே போகும். அப்போ நம்ம 8%ன்னா ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு ஷேர் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ 1080 ரூபாய்க்கு நம்ம விற்கணும். அப்போ தான் நமக்கு அது லாபம். ஸோ இதை வந்து நாளைக்கு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி உங்களுக்கு எப்படி இந்த 2 மாதம் நம்ம ஃபாலோ பண்ணுறோங்கிற ரிசல்ட் வீடியோவை நம்ம போடுவோம். சரிங்களா? ஸோ இப்போ டெமோ பார்த்துட்டீங்க. இப்போ அடுத்த வீடியோவை நான் உங்களுக்கு நாளைக்கு, சரிங்களா, ரெடியாக இருங்க. யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இதை புரிய வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு லைக் பட்டன் ப்ளீஸ், எனக்காக ஒரே ஒரு லைக் பட்டன் மட்டும் கொடுங்க. நன்றி, வணக்கம்.